இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இந்த உலகம் முழுவதும் ஏறக்குறைய பல கோடி மக்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் தெரிந்த அற்புதமான உவமை ஊதாரி மைந்தனுடைய உவமை. நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த பகுதியை நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கிறார். இந்த அருமையான தவக்காலத்தில் அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே ஊதாரி மைந்தனுடைய இடத்தில்தான் சில டிகிரிகளே இருக்கிறோம். சிலர் மிக மோசமான ஊதாரித்தனத்திலே இருக்கிறார்கள், சிலர் சற்று குறைவான ஊதாரித்தனத்திலே இருக்கிறார்கள். எதிலே ஊதாரியாக இருக்கிறார்கள்? இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பதிலே, உடல் இன்பத்தை அனுபவிப்பதிலே, குடிப்பழக்கத்திலே, வெறி பிடித்து அலைவதிலே, சுய நலத்திலே, கடவுளுக்கு எதிரான அல்லது கடவுளுடைய குரலுக்கு செவிசாய்க்காமல் தான் தோன்றித்தனமாக நடப்பதிலே ஊதாரித்தனமாக இருக்கிறார்கள். தங்களுக்கு கிடைக்கின்ற பொருட்செல்வத்தை ஊதாரித்தனமாக ஒரு பொறுப்பில்லாத நிலையிலே செலவழிக்கின்றவர்கள் நம்மிலே பலர் இருக்கிறார்கள். ஊதாரித்தனமாக மற்றவர்களை அராஜகம் செய்வது, அதில் பலர் நிலைத்திருக்கிறார்கள். அப்படி நாம் கருதினால் நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் ஊதாரிகளாக, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக, கடவுள் எதிர்பார்ப்புக்கு சற்றும் உகந்தவர்களாக இல்லாத எதிர்மாறான ஒரு நிலையிலே இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? வாருங்கள், உங்களுடைய ஊதாரித்தனத்தினால் சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள். நீங்கள் காசு பணத்திலே நீங்கள் இன்பத்தை காணும்படி அப்படி ஊதாரித்தனத்திலே இருக்கிறீர்கள். உடல் இன்பத்தை, உலக இன்பத்தை, சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதில் ஊதாரித்தனமாக இருக்கிறீர்கள். அன்பானவர்களே, இந்த உலக போக்கிலே தான் தோன்றித்தனமாக அப்படி நிலைத்திருக்கிறீர்கள். இன்பம் கண்டீர்களா? சுகம் கிடைக்கிறதா? அமைதி கிடைத்து விட்டதா? கடைசியிலே பன்றி குடிசைக்கு முன்னால் இருந்த அந்த மைந்தனை போல வீணாகி போன, கடந்து போன காலம் நம்முடைய காலம். ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார், வாருங்கள். நாம் இன்றைய மறைநூலிலே வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 20வது வார்த்தையிலே, நாம் ஒரு அடி எடுத்து வைத்து விட்டால் அவன் நாம் தூர வரும் பொழுதே தீர்மானிக்கும் பொழுதே, நான் இனி தான் தோன்றித்தனமாக நடக்க மாட்டேன், கடவுளுடைய விருப்பத்திற்கேற்ப நடப்பேன், மனசாட்சியோடு நடப்பேன், கடவுள் தெய்வ பயத்திலே நான் நிலைத்திருப்பேன், மனித நேயத்திலே நான் இனி வளருவேன், என்னுடைய பொறுப்புகளை நான் உணர்ந்து கடமை உணர்வோடு செயல்படுவேன் என்று தீர்மானிக்கும் பொழுதே, அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனை கண்டு அவனுடைய தகப்பன், நம்முடைய கடவுள், நம்முடைய தந்தை, அவனை கண்டு மனமுருகி ஓடிப்போய் கட்டி தழுவி முத்தமிட்டார். அந்த கடவுளுடைய அன்பு எத்துணை பெரியது. வாருங்கள் அன்பானவர்களே, அந்த கடவுளோடு வாழ்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, நான் உன்னை நிலையான அன்பினால் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவனே, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நான் உனக்கு உதவி செய்வேன், நீ அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உள்ளம் கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி உம்முடைய அன்பை, அன்பிற்கு மேல் அன்பை, இரக்கத்திற்கு மேல் இரக்கத்தை எங்கள் மேல் பொழிந்து எங்களை எதிர்பார்க்கின்ற கடவுளே, தகப்பனே, உம்முடைய அன்பை சுவைக்க வேண்டும். உம்முடைய அன்புதான் உண்மையான அன்பு. அதனால்தான் எங்களுக்கு நிலையான அமைதியும் மகிழ்வும் மன நிறைவும் கிடைக்கும் என்பதை உணர்ந்து இதோ வருகிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.